வணக்கம் நண்பர்களே, நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. எதையும் நாம் பரிந்துரை செய்வதில்லை. இப்போ நம்ம சென்செக்ஸை பார்ப்போம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. சென்செக்ஸ் பார்க்கும்போது நேற்று ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகி 1000 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆனப்போ மார்க்கெட் ஒரு பையிங் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமேல தான் ஒரு அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிருக்காங்க. 2 இடத்துல பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. மேலே போன மார்க்கெட் சென்செக்ஸ் மார்க்கெட் அங்கே போனீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸில் போயிருக்காங்க. ஒரு 200 பாயிண்ட்ஸுக்குள்ளவே போயிருக்காங்க. எந்தளவுக்கு இறங்கியிருக்காங்கன்னா, சென்செக்ஸ் நல்ல மூமெண்ட்டு இருந்துச்சு. அதாவது 1000 பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்குன்னா 82,200லேருந்து 81,200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நேற்று இறங்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் இருந்ததுனால ஒன் சைட் மூமெண்ட்டாகவே இருந்திருக்கு. ஒரு 1500 பாயிண்ட்ஸ் 2 நாளைக்கு 1500 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நேற்று ஒரு கேப் டவுன் ஆனாலும் அப்பாகி அதுக்கப்புறமேட்டு தான் மூமெண்ட் இருந்திருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவானதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு தான் சர்ன்னு மார்க்கெட்டு கீழே சென்செக்ஸ் கீழே இறங்கியிருக்காங்க. இதில் பார்த்தாலே நமக்கே நல்லா தெரியும். ஒரு 3 டேஸ் 4 டேஸாகவே ஒன் சைடு மூமெண்ட்டாகவே கேப் டவுனாகவே ஆகிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணால் மட்டும் இன்றைக்கி நம்ம எதுவும் முடிவு பண்ணலாம். இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டே கேண்டில்ஸில் வச்சு பார்ப்போம். டே கேண்டில்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஒரு 1 வீக்காகவே பார்த்தாலே நமக்கே தெரியும். 1 வீக்காகவே பார்க்கும்போது 1 வீக் 2 வீக்காகவே பார்க்கும்போது ஒன் சைடாகவே இறங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது நேற்று பார்க்கும்போது ஒரு கேப் டவுன் ஆகி அப் ட்ரெண்டில் முடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பையிங் ப்ரெஷரில் முடிச்சிருக்காங்க. அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 83,079 பாயிண்ட்ஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டாங்கன்னா 83,247 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. டவுன் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 81,128லேருந்து 80,663 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. இப்போ இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு ஃபார்மேஷன் மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஒரு 2 மந்த்தாகவே 3 மந்த்தாகவே பார்த்தாலே நமக்கே நல்லா தெரியும். இப்போ பார்க்கும்போது சென்செக்ஸ் ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளால் ஒரு கன்ஃபார்ம் எதுவும் சொல்ல முடியாது. அது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் ப்ரெஷரிங் மாறும். இப்போ பையிங் ப்ரெஷர்னால இன்றைக்கி கேப் அப்புக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இன்சைடு ஓப்பன் க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் செயின் வாங்க பார்ப்போம். ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது ஐவிஸ் பார்க்கும்போது பார்த்தா 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்கிறனால நல்ல மூமெண்ட் இருக்க இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் சென்செக்ஸ் எக்ஸ்பீரி, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். சரி, ஓகே நண்பர்களே, நன்றி.